நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வறட்சி, வெப்பத்தின் வேகம் இப்பவே நம்மளை வாட்டி வதைக்குது. நமக்கு மட்டுமல்ல, நமது நாட்டின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு வெயில் அடித்தாலும் தாங்கிக்கிறோம், வெளியில் போகிறோம் வர்றோம். கொஞ்சம் மழை பெஞ்சுதுன்னா என்ன இப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வருத்தப்படுறோம். அப்படி அல்ல, மழை பெஞ்சி பூமி குளிர்ந்தால்தான் வெயிலின் வேகம் அடங்கும். பூமி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் ஆகியவை வரும் ஆண்டுகளில் வறட்சியை அதிகரிக்கும்னு சூழலியல் வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. வருடா வருடம் இந்த பேச்சு வறட்சி ஏற்படும் சமயங்களில் பேசப்படும். ஏன், எதனால், அதற்கு என்ன செய்யணும், சூழல் பாதுகாப்பில் நமது பங்கு என்ன, இப்படிலாம் விவாதித்து ஒரு முடிவு கண்டு அதை செயல்படுத்தினாத்தான் வறட்சியின் கோர பிடியிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இல்லைன்னா வருடா வருடம் நமது பேச்சு மட்டுமல்ல, வெப்பத்தின் அளவும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அதனால் பாதிக்கப்பட போகிறவங்க நாம தான், நமது மனித இனம்தான். மகேஸ்வரி மேடம், சுட்டெரிக்கும் வெயிலில் நடந்து போகவே முடியாத நிலை. கோடையில் உடல் சூட்டை சமாளிக்க நாம் இளநீர், ஜூஸ், நுங்கு, குளிர்பானம் உள்ளிட்டவைகளை குடிக்கிறோம். 6 அறிவு படைத்த மனிதனுக்கு இதெல்லாம் கிடைக்குது. குடிச்சு உடல் சூட்டை தணிச்சுக்கிறான். 5 அறிவு படைத்த மிருகங்கள், பறவைகள் என்ன செய்யும்? வெறும் தண்ணி கிடைச்சா கூட போதும், அது கூட கிடைக்க மாட்டேங்குது. வனங்களில் வாழும் விலங்குகளுக்கு வனத்துறையை சார்ந்தவர்கள் அங்கங்கே தொட்டிகள் கட்டி அதில் நீர் நிரப்புறாங்க. அவற்றை வன விலங்குகள் பயன்படுத்தி கொள்கின்றன. பறவைகள் என்ன செய்யும்? காகம், மயில், புறா, மைனா, கிளி, சிட்டுக்குருவி போன்ற ஏராளமான பறவை இனங்கள் மனிதனையே சார்ந்து வாழ்கின்றன. ஒரு காலத்தில் கிராமத்தில் எந்த பயிர் அறுவடை செய்தாலும் அவற்றின் மணிகள் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு வீடுகளில் கட்டி தொங்க விடுவாங்க. இதை தேடி சிட்டுக்குருவிகள் மற்ற பறவை இனங்கள் வந்து சாப்பிட்டு போகும். இப்போ அதையும் இந்த 6 அறிவு படைத்த மனித இனம் செய்ய தயங்குது அல்லது மறந்தே போச்சு. முன்னெல்லாம் அரிசி புடைக்கிறது, தானியங்களை வெளியிலும் வீட்டு மொட்டை மாடியிலும் காய வைக்கிறது போன்ற நடைமுறை இருந்ததால் எளிதில் பறவைகளுக்கு உணவு கிடைச்சிது. வீட்டுக்கு முன்னால் இருக்கும் மரங்களில் வாழும் பூச்சி புழுக்களை உணவாக்கி கொண்டு அந்த மரத்திலேயே பறவைகள் கூடுலாம் கட்டி வாழ்ந்தன. இப்போல்லாம் மரங்களும் குறைஞ்சிடுச்சு. உணவுப் பொருட்களை காய வைக்கிற வழக்கமெல்லாம் மலையேறிடுச்சு. எல்லாம் பாக்கெட்டுகளில் சுத்தம் பண்ணி கிடைக்கிறதுனால புடைக்கிற பழக்கமே பெண்கள் மத்தியில் மறந்து போச்சு. மகேஸ்வரி மேடம், முரத்தில் தானியங்களை போட்டு நீங்கள் புடைப்பீங்களா? தெரியுமா உங்களுக்கு? இந்த கேள்வியை கேட்டு உங்களை சங்கடப்படுத்தக்கூடாது. உலக மகளிர் வாரம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இவ்வேளையில் நீங்கள் ஒரு வேலை செய்யணும். நம்ம வீட்டு மொட்டை மாடி காம்பவுண்ட் சுவரில் சிட்டுக்குருவிகளுக்கு, பறவை இனங்களுக்கு தேவைப்படும் உணவு தானியங்களை அங்கங்கே வச்சு, கூடவே குடிக்க நல்ல தண்ணியும் வச்சு புண்ணியம் தேடிக்குங்க. அதோட வீட்டின் முன்புறம் ஒரு மரக்கன்று வச்சு மரமாக்குங்க. இதனால் அடுத்த சில ஆண்டுகளில் நம் சூழல் மட்டுமல்ல, பறவைகளையும் பாதுகாக்க முடியும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.